கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து சொல்றப்ப கடுகு விதைய ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா அது மழை போன்ற காரியத்தையும் பெயர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த கடுகு எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல யூதர்கள் ஒரு மழையை பெயர்க்கணுங்கிற சமயத்துல அது பெயர்க்க முடியவில்லை அப்படின்னா கடுகு விதையை தூவிட்டு அந்த பாறைக்கு பக்கத்துல கடுகு விதையை தூவிட்டு வந்துருவாங்க. சில காலங்கள் கழித்து பார்க்கிறப்ப அந்த கடுகு விதை ஒரு செடியாக முளைத்தெலும்பி மரமாக மாறி அது அந்த பாறையை தானாகவே பெயர்த்து கொண்டு வரும். யாரும் அதை போய் பெயர்க்கணுங்கிற தேவையே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் மலை அளவு காரியமா இருந்தாலும் இந்த கடுகளவு விசுவாசம் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உண்மையால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஊழியக்காரர் எப்பொழுதும் ஒரு ஆர்ஃபனேஜை போய் சந்திக்கிற வழக்கம் உண்டு. அதுல அநேக அநாத பிள்ளைகள் காணப்படுறாங்க. அவர் ரொம்ப தூரம் நடந்து போய் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பிள்ளைகளை சந்திப்பார். அப்படி அவர் போய் சந்திக்கிற சமயத்துல அந்த பிள்ளைகள் ரொம்ப கால்வலியோடு காணப்பட்டாங்க. உங்க கால்வலிக்கு என்னமா காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்கிறப்ப சோர்ந்து போன அந்த பிள்ளைகள் சொன்ன காரியம் அந்த ஊழியருக்கு ரொம்ப வருத்தத்தை குடிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நாங்க இங்க இருக்குது இந்த பெரிய மலை, இதை தாண்டி தான் நாங்க ஸ்கூலுக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் நடந்து போறப்ப ரொம்ப தூரம் நாங்க நடக்க வேண்டியது இருக்கு, எங்களுக்கு காலெல்லாம் வலி எடுத்துருது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டாங்களாம். உடனே இந்த ஊழியக்காரர் இந்த வசனத்தை மத்தேயு 17:20 வசனத்தை சொல்லி கொடுத்து, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், மழையே பெயர்ந்து போகும், விசுவாசமா ஜெபிங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கத்து கொடுத்தாராம். அடுத்த 6 மாதம் கழித்து அந்த பாஸ்டர் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வர்றப்ப அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷத்தோட காணப்பட்டாங்க. என்னன்னா, ஐயா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நாங்க ஜெபம் பண்ணணும். ஒரு ரோடு போடுற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்தாங்க, இந்த ரோடு போடுறதுக்கு இந்த மழை தடையா இருக்கு, அதனால இந்த மழையை வேட்டு வச்சு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை வெடி வைத்து தகர்த்து விட்டாங்க. இன்றைக்கு மழை இல்லை, நாங்க ஈஸியா நாங்க எங்க ஸ்கூலுக்கு போக முடியுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக சொன்னார்களாம். கடுகளவு விசுவாசம் இருந்தா மழை அளவு தடைகள் எல்லாம் மாறுறதுக்கு கர்த்தர் வழி செய்வார். ஆனா நம்மளுடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தர் பேர் எப்பொழுதும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.